எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி காலகட்டத்தில், அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் இன்றைய துணை முதலமைச்சராக திகழக்கூடிய மரியாதைக்குரிய திரு உதயநிதி அவர்கள்னு சொன்னாங்கன்னா 5000 கொடுங்க, எதுக்கு 2000 கொடுத்து ஏமாத்துறீங்க மக்கள், 5000 கொடுங்க மக்களுக்குன்னு கேட்டாங்க. அப்போ நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. கொரோனா காலகட்டம்லாம் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. இப்போ ஏன் 3000 கொடுக்குறீங்க பொங்கல் பரிசு தொகைப்பா? எலெக்ஷனை மைண்டில் வச்சுக்கிட்டு, அதை மைண்ட் கேமில் வச்சுக்கிட்டு, நான் வாக்குறுதிகளை நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு மக்களுக்கு ஒரு கண் துடைப்பு சார். டாப்ஸுக்கும் பழைய ஓய்வு திட்டத்துக்கும் சில வேறுபாடுகள் இருக்குல்ல, அது முக்கியமான வேறுபாடு. நிறைய பேர் நினைக்கிறேன் கொஞ்சம் தாங்க வேரியாக இருக்குன்னு. அது முக்கியமான ஒரு வேரியேஷன். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை எப்போ இது அமலுக்கு வரும் அப்படிங்கிற டேட்டா நீங்கள் பாருங்கள். இப்போ நேற்று ரீசெண்டாக ஐ திங்க் ஸோ ஜாக்டோஜியை சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அது கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ரொம்ப உறுதியாக இருப்போம். இப்போ அறிவிப்பு மட்டும்தான் ஐயா வெளியிட்டாங்க, முதலமைச்சர் ஐயா வெளியிட்டாங்க. அறிவிப்புக்கே நீங்கள் எப்படி கொண்டாடுறீங்கன்னு எனக்கு தெரியல. தூய்மை பணியாளர்கள் கூவத்தில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த மக்கள். அந்த மக்கள் இன்னும் எந்த வழியில் தான் உங்களுக்கு போராடணும், எந்த வழியில் தான் உங்களுக்கு போராடணும்? கலைஞர் சமாதிக்கு போயாச்சு, உண்ணாவிரதம் இருந்து பார்த்தாச்சு, ஆர்ப்பாட்டம் பண்ணியாச்சு, முதலமைச்சருக்கு வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய எல்லா வேலையும் செஞ்சாச்சு, இரவோடு இரவாக சுதந்திர தினத்தை கொண்டாடணும்னு எங்களை தூக்கி போட்டு நீங்க சாகடிச்சாச்சு. இன்னும் நீங்க என்னதான் பண்ணல? கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத நீங்கள் எதற்காக தெரு தெருவா வீதி வீதியா போய் வாக்குறுதி போடுறோம் ஆலோசனை கொடுங்க, வாக்குறுதி போடுறோம் ஆலோசனை கொடுங்க, ஏன் இப்படி கேட்குறீங்க? உங்களுக்கு கோபம் வருது சார். நீங்க எதிர்க்கட்சியாக இருக்கிற போது, எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி காலகட்டத்தின் போது 8 வழிச்சாலை எதிர்த்த போது, நான் இப்ப எதிர்க்க 8 வழிச்சாலையை அன்னைக்கு தொடர்ச்சி எதிர்த்துக்கிட்டு இருந்த தொடர் அருள் ஆறுமுகத்தை இந்த ஆட்சியில் வந்து குண்டாசல போடல. நீங்க குண்டர் சட்டத்தில் விவசாயிகளை போட்ட கொடுங்கோல் ஆட்சி எங்காவது பார்த்துருக்கீங்களா சார்? நீங்க பொங்கலுக்கு பரிசு தொகையை நீங்க கடந்த 5 நாள் 2-3 நாள் கொடுக்கவே இல்லை. நீங்க கொடுக்கவே இல்லை, கேட்டதுக்கு காசு இல்லைன்னு நீங்க இப்ப எப்படி 3000 கொடுக்குறீங்க? அதிமுக திமுக ஒண்ணுதான் சார் வித்தியாசம். செய்ய முடியும்னா முடியும்னு சொல்லணும் அதிமுக, செய்யவே முடியாட்டியும் கூட நான் செய்வேன்னு சொல்லி நம்ப வச்சு உங்களை கழுத்தறுத்து நடுரோட்டு நிக்க வச்சிருக்க திமுக. காங்கிரஸ் வில் நாட் அலை வித் டிவிகே, டெஃபினட்டா போகாது, 90% போகாது. அப்படி போகாததன் காரணமாக கிரவுண்ட்ல இருக்கிற ஓட்டு திமுக போகாது. சித்திரவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஊடகவியாளர் அருள்மொழிவர்மன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சார், இப்போ நம்ம ஜாக்டோஜி அமைப்புக்கு ஒரு பொங்கல் பரிசு மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்தாருன்னு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. பட் ஆனால் அது நடைமுறைக்கு வர்றது வந்து என்னமோன்னா ஜூன் 1ஆம் தேதிங்கிறாங்க. இது ஒரு வகையான பிளாக்மெயில் தானே? ஓட்டு போட்டால் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தான் இது நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டெரக்டாக சொல்கிறாங்களா? எப்படி சார்? இல்லை, டைரெக்டாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்டெரக்ட்னு நினைக்கிறீங்க. நேரடியாக இது வந்து வேணுமா, நான் அறிவிச்சிருக்கிறேன், இது வேணுமா, அப்போ ஒழுங்காக எனக்கு ஓட்டை போட்டோன்னா நான் உனக்கு பண்ணித்தரேன். உனக்கு வந்து அடுத்த ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி காலகட்டத்தில், அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் இன்றைய துணை முதலமைச்சராக திகழக்கூடிய மரியாதைக்குரிய திரு உதயநிதி அவர்கள்னு சொன்னாங்கன்னா 5000 கொடுங்க, எதுக்கு 2000 கொடுத்து ஏமாத்துறீங்க மக்கள், 5000 கொடுங்க மக்களுக்குன்னு கேட்டாங்க. அப்போ நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. கொரோனா காலகட்டம்லாம் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அப்போல்லாம் சொன்னார். இப்போ ஏன் 3000 கொடுக்குறீங்க பொங்கல் பரிசு தொகைப்பா? அதுவும் கரும்பு ரொம்ப கம்மி விலைக்கு எடுக்கிறாங்க, 15 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் விவசாயிகளுக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எலெக்ஷனை மைண்டில் வச்சுக்கிட்டு, அதை மைண்ட் கேமில் வச்சுக்கிட்டு, நான் வாக்குறுதிகளை நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு மக்களுக்கு ஒரு கண் துடைப்பு சார். இது அப்பட்டமான கண் துடைப்பு. டேப்ஸுங்கிறதே ஒரு கண் துடைப்பு தான். டேப்பை விட என்ன வரும்? தண்ணி வரும். தண்ணி வந்து என்ன பண்ணும்? எல்லாத்தையும் அழிக்கும். அந்த மாதிரி இவங்க எழுதுனதான் டேப்பை திறந்து அழிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து அப்பட்டமான ஒரு கண் துடைப்பு நாடகம். ஏன் சொல்கிறேன்னா, டேப்ஸை மட்டும் இல்லை, டேப்ஸுக்கும் பழைய ஓய்வு திட்டத்துக்கும் சில வேறுபாடுகள் இருக்குல்ல, அது முக்கியமான வேறுபாடு. நிறைய பேர் நினைக்கிறேன் கொஞ்சம் தாங்க வேரியாக இருக்குன்னு. அது முக்கியமான ஒரு வேரியேஷனு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை எப்போ இது அமலுக்கு வரும் அப்படிங்கிற டேட்டா நீங்கள் பாருங்கள். எப்போ அமலுக்கு 2 தேதியை கொடுத்துருக்குறாங்க. இப்போ நேற்று ரீசெண்டாக ஐ திங்க் ஸோ ஜாக்டோஜியை சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அது கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ரொம்ப உறுதியாக இருப்போம். இப்போ அறிவிப்பு மட்டும்தான் ஐயா வெளியிட்டாங்க, முதலமைச்சர் ஐயா வெளியிட்டாங்க. அறிவிப்புக்கே நீங்கள் எப்படி கொண்டாடுறீங்கன்னு எனக்கு தெரியல. இதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா செவிலியருடைய போராட்டம் என்ன பண்ணாங்க, 8000 காலிப்படங்கள் இருக்குன்னு மரியாதைக்குரிய மாசோயவே சொல்லியிருக்கிறாங்க, முதலமைச்சரே சொல்லியிருக்கிறாங்க. அரசாங்கத்தோட ரிப்போர்ட் அதுதான். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, தொடர்ச்சியாக போராடின அந்த செவிலியர்களை வந்து கழிப்பறைக்கு கூட போக விடாமல் தடுத்து நிப்பாட்டி அவங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அந்த போராட்டத்தை ஒடுக்க முடியுமான்னு முயற்சி பண்ணி அதை தோற்று போனது இந்த திராவிட மண். அந்த மக்கள்கிட்ட தோற்று போயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விடுவிதி நிற்கும் போது ஒரு 1000 பேருக்கு நான் கொடுக்குறேன்னு ஒரு கண் துடைப்பு, அதுவும் ஒரு கண் துடைப்பு. இதில் கொடுமை என்னன்னா, இந்த கண் துடைப்பை கூட இவங்களால தூய்மை பணியாளர்களுக்கு செய்ய முடியல. இன்னைக்கு பாருங்க, தூய்மை பணியாளர்கள் கூவத்தில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த மக்கள். அந்த மக்கள் இன்னும் எந்த வழியில் தான் உங்களுக்கு போராடணும், கலைஞர் சமாதிக்கு போயாச்சு,
உண்ணாவிரதம் இருந்து பார்த்தாச்சு, ஆர்ப்பாட்டம் பண்ணியாச்சு, போராட்டம் பண்ணியாச்சு, முதலமைச்சருக்கு வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய எல்லா வேலையும் செஞ்சாச்சு. இரவோடு இரவாக சுதந்திர தினத்தை கொண்டாடணும்னு எங்களை தூக்கி போட்டு நீங்கள் சாகடிச்சாச்சு. கூலி படம் பார்க்கறது எங்களை சுற்றி போயாச்சு. இன்னும் நீங்கள் என்னதான் பண்ணலை? போய் அமைச்சர் ஒருத்தர் சொல்கிறாரு காது கேட்கலங்கிறார் அந்த அமைச்சர். இப்போ காது கேட்காது, இப்போ எதுவுமே காது கேட்காது. எலெக்ஷன் கிட்ட வரும்போது காது கேட்கும்ல. அமைச்சர் மாசு சொன்னார், கவனிச்சிங்களா? ஏன்னா எலெக்ஷன் ரொம்ப நெருக்கடி கொடுக்கலாம், அப்படி தான் நெருக்கடி கொடுப்போம், அப்படி தான் கொடுப்போம். அதான் சார் எங்கள் வேலை. ஜனநாயக முறைப்படி இப்படி போராடுவது நல்லது இல்லைன்னு ஒரு வார்த்தை நான் என்ன சொல்கிறேன்னா, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத நீங்கள் எதற்காக தெரு தெருவா வீதி வீதியாக போய் வாக்குறுதி போடுறோம் ஆலோசனை கொடுங்க, வாக்குறுதி போடுறோம் ஆலோசனை கொடுங்க, ஏன் இப்படி கேட்குறீங்க? உங்களுக்கு கோவம் வருது சார். கொடுத்தது முதல்ல நிறைவேற்றியான்னு கேட்குறான் மக்கள். நீ சொன்னல அதை முதல் செஞ்சியா? கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற இயலாத தருணத்தில் இருக்கின்ற பொழுது நாங்கள் புதுசாக வாக்குறுதி கொடுக்குறோங்க, உங்கள் ஆலோசனை கொடுக்குறோன்னா என்னங்க அர்த்தம்? இது எனக்கு புரியல. நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது, எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி காலகட்டத்தின் போது 8 வழிச்சாலை எதிர்த்த போது, நான் இப்பயும் எதிர்க்க 8 வழிச்சாலையை அன்னைக்கு தொடர்ச்சி எதிர்த்துக்கிட்டு இருந்த தொடர் அருள் ஆறுமுகத்தை இந்த ஆட்சியில் வந்து குண்டாசலை போடல. நீங்கள் குண்டர் சட்டத்தில் விவசாயிகளை போட்ட கொடுங்கோல் ஆட்சி எங்காவது பார்த்துருக்கீங்களா சார்? நீங்கள் இன்னைக்கு அவரை திருப்பி சிறைப்படுத்துறாங்க. எது தெரியுமா? விகடனா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, எடுத்து போய் பாருங்க. விகடனா ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு சார். திருட்டு மண்ணை எடுத்து திருடர்கள் எல்லாம் சேர்ந்து திருடர்கள் முன்னேற்ற கழக மாநாட போட்டிருக்காங்கன்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு சார். இது எவ்வளோ பெரிய வார்த்தை! மணலை திருடி கொண்டு போய் சேர்த்து வச்சு அந்த மணல் வழியாக ஒரு செயற்கையாக ஒரு சாலையை வச்சு அது வழியாக போய் ஒரு மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்காங்க சார். ஏவாவேலு ஐயா சொல்றாரு, அவரு மணல் திருடர்கள்னு சொல்றாரு திமுகவினரை. உங்களுடைய ரியாக்ஷன், உங்க பதில் என்ன? அப்ப தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா சொன்ன சொல்லுக்கு எதிராக செயல்படுபவர்கள். உண்மையான திராவிட மாடல் ஆட்சின்னு என்னங்க? அடித்தட்டு மக்களுக்கானது, விளிம்பு நிலை மக்களுக்கானது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கானது, பட்டியல் சமூக மக்களுக்கான குரலை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இயக்கமா அமைப்பா இருப்பீங்கன்னு நினைச்சோம். நீங்க என்ன பண்றீங்க? பட்டியல் சமூகம் தானே, உங்களுக்குலாம் ஒன்றும் தேவையில்லை. இதுக்கு திருமாவளவன் அவர் பட்டியலின மக்களுக்கான தலைவர்னு சொல்லியிருக்கிறாரு. இவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க சார். உண்மையிலேயே அவங்க யார் அவமானப்படுத்துறாங்கன்னா, மக்களை அவமானப்படுத்தலை, மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவனை அவமானப்படுத்துறாங்க, மரியாதைக்குரிய தோழர் சண்முகத்தை அவமானப்படுத்துறாங்க, மரியாதைக்குரிய அண்ணன் செல்வ பிறந்தங்க அவமானப்படுத்துறாங்க. ஏன் அவமானப்படுத்துறாங்க? ஆனால் இவங்க எல்லாரும் கொண்டு போய் சொன்ன கோரிக்கை தான் அது. ஐயா அங்கே ஹெல்ப் பண்ணுங்க ஐயா, அவங்க மக்கள் போராடிக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கண்டுக்கவே இல்லைங்க. இந்த டேப்ஸை இவங்க போட்டது அப்பட்டமான கண் துடைப்புங்க. சரி, நான் கேட்குறேன், அதனால் 4.5 வருஷமாக முடிச்சுட்டு முடிவை பொறுத்தளவில் ஏன் கொடுத்தீங்க? இதுமாதிரி ஏங்க கொடுக்கல? நிதி நெருக்கடின்னு சொல்கிறாங்க. அது எப்படி உங்களுக்கு எலெக்ஷன் கிட்ட வரும்போது நிதி நெருக்கடி இல்லாமல் காசு வந்துருச்சா உங்களுக்கு? ஏங்க 10,000 கோடிங்க, அதுக்கு 10,000 கோடி. இப்போ எப்படி உங்களுக்கு கிடச்சது? பொங்கலுக்கு பரிசு தொகை நீங்கள் கடந்த 5 நாள் 2-3 நாள் கொடுக்கவே இல்லை. நீங்கள் கொடுக்கவே இல்லை, கேட்டதுக்கு காசு இல்லைன்னு நீங்கள் இப்போ எப்படி 3000 ரூபா கொடுக்குறீங்க? ஆட்சி போக போகுது, உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயையோ நம்ம ஆட்டம் கதி கலங்குது, நமக்கு இந்த முறை மக்கள் ஓட்டு போட போகிறது கிடையாது, மக்கள் நமக்கு எதிராக திரும்பிட்டான், ஆன்டி இன்கம்பன்சி பூம் ஆயிருச்சு, என்னத்தான் கூட்டணி பலத்தை வச்சாலும் நம்ம ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு பயம், ஒரு அச்சம், ஒரு நடுக்கம் திமுகவுக்கு வந்து விட்டது. அச்சத்தின் வெளிப்பாடு, நடுக்கத்தின் வெளிப்பாடு தான் இந்த டாப்ஸ் ஸ்கீம். அதுவும் ஒரு கண் துடைப்பு ஸ்கீம், நாடகம், அப்பட்டமான நாடகம். இது எங்களுக்கு தெரியாதா? ஒரு தூள் ஒரு படத்தில் இந்த வயசான அம்மா விவேக் என்ன பண்ணுவார், ஏய் நான் தூக்குறேன் பாரு அப்படின்னு தூக்குவார். அந்த மாதிரி என்ன பண்ணோம், தூக்கி போட்டு ஏய் இதைத்தான் ராத்திரி கூட ஒட்டிக்கிட்டு இருந்தியா நீனு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது டாப்ஸ் ஸ்கீமு. யாரை ஏமாத்துறீங்க? அந்த டாப் ஸ்கீமை பற்றியுமே இப்போ காங்கிரஸ் மூத்த தலைவர் சிதம்பரம் ஐயா அவரும் சொல்லியிருந்தாரு, இது ஃபினான்சியல் ஒழுங்குமுறையே இல்லை, இந்த அறிவிப்பு வந்து நிதி நெருக்கடி ஏற்கனவே அதிகமாக இருக்குது தமிழகத்தில், இது இன்னும் பின்னடைவு கொடுக்கும் அப்படிங்கிறத கூட்டணி கட்சியில் இருக்க அவரே வந்து எச்சரிக்கை கொடுக்குறாரே சார். முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்னது. ஆக்சுவலி நான் சப்ஜெக்ட் கொஸ்டின் நான் வந்து செக் பண்ணலை, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அந்த கருத்தை நான் வந்து அந்த கருத்தை வச்சு நான் வந்து என் கருத்தை சொல்கிறேன். அப்படி சொல்லியிருந்தாலும் அது 100% உண்மை, அந்த கருத்து உண்மை. ஏன் நான் சொல்கிறேன்னா, இது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை வந்து கொலாப்ஸ் பண்ணுங்கிறது ஒரு கருத்து இருக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். எதிர்கட்சியினர் யாருமே நாம் தமிழர் கட்சியை தவிர, ஏன்னா அவங்க தான் பொதுக்குழு தீர்மானம் போட்டாங்க, நாங்கள் வந்தால் பழைய ஓய்வு கொடுப்போம்னாங்க, சில காரணிகளை சொல்கிறாங்க, இங்கே இருந்தாலும் காசு எடுத்து நாங்கள் கொடுப்போம்னாங்க. மற்ற எந்த எதிர்கட்சியுமே நாங்கள் வந்தால் அதை கொடுப்போம்னு சொல்லவே கிடையாது. குறிப்பாக அதிமுக சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கு ஒன்று தான் சார் வித்தியாசம். செய்ய முடியும்னா முடியும்னு சொல்லணும் அதிமுக.
செய்யவே முடியாட்டியும் கூட நான் செய்வேன்னு சொல்லி நம்ப வச்சு உங்களை கழுத்தறுத்து நடுரோட்டு நிற்க வச்சிருக்கு திமுக. நிற்கிறாங்களா தூய்மை பணியாளர்கள் நிற்கிறாங்களா? நான் ஏன் இவ்வளோ கோபமாக பேசுகிறேன்? நாளைக்கே நீங்கள் தூய்மை பணியாளர்களுக்கு நீங்கள் இப்போ வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்கன்னு நான் பேசுகிறேன். துணை முதலமைச்சர் இளம் பெரியார் உதயநிதி வாழ்கன்னு நான் பேசுகிறேன். எனக்கு என்ன கெட்டு போச்சு? வாய்க்கா தகராறு அந்த திமுக கூட ஒன்றும் கிடையாது. அப்போது அடித்தட்டு விளிம்புநிலை மக்களுக்காகத்தான் நான் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு வெறும் ஓட்டு வங்கிக்காக, வாக்கு வங்கிக்காக, அற்ப அரசியல் சுயநல லாப நோக்கத்துக்காக நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை எப்படி நாங்கள் ஏற்றுக்கிட்டு கடந்து போக முடியும்? எப்படி சார் கடந்து போக சொல்றீங்க? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? இறுதி நேரத்தில் என்னத்தையாவது கொண்டு வந்து வச்சு இதுதாங்க ஒட்டுமொத்தமாக மக்களுக்கான சர்வரோக நிவாரணி முடிஞ்சு போச்சுங்க. எப்படி அங்கே மோடி மாடல் 10,000 கொடுத்தாங்களோ இங்கே 3,000 கொடுக்குறாங்க. ஏன்னா மோடி அங்கே எங்கன்னு சர்வதேச அளவில் கடனை உடனே வாங்கி மக்களுக்கெல்லாம் காசு கொடுத்து ஏமாற்றி ஓட்டை வாங்கி விட்டாருன்ற ஒரு விமர்சனம் ஒரு வேலை மிக கடுமையாக இருக்குது. ஒரு விமர்சனம், மிக கடுமையான விமர்சனம் அதிமுகவினரே பல பேர் வச்சாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லா ரேஷன் கடைக்கும் 3,000 கொடு. சரி 3,000 நான் என்ன கேட்குறேன்? காசு கொடு, 5,000 கொடுங்க. ஏன் அப்பா விட்டு காசு? அப்பா விட்டு காசுங்க. ஏன் வரி போன 5,000 கொடு, 5,000 ரூபாய் கொடு. 5,000 ரூபாய் எங்க ஸ்டாலின் எல்லாரும் கேட்குறாங்களா? ஏன் கேட்குறாங்க? நீங்கள் சொன்னீங்க 5,000 கொடுக்க சொல்லி. எதிர்கட்சியினரை பார்த்து 5,000 ரூபாய் கொடுங்கன்னு உதயநிதி கேட்டாரா? கேட்கலையாங்க? கேட்டார் தானேங்க. இப்போ 5,000 ஏங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அவராது ஒரு ஆண்டிலே கொடுக்கணுமா? இவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் 5 வருஷமும் சேர்த்து பாருங்க, வருஷம் சேர்த்து ஒட்டு மொத்தமான 5,000 வந்துடும்ன்றாங்க. யாருக்கு அதில் காது குத்துறீங்க? யாரு காது குத்துறீங்க? அப்போ அடிப்படையில் இவங்களுக்கு ரொம்ப இயல்பாக இந்த மக்களை ஏமாத்திடலாம். இவங்கெல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்களான்னு தெரியல. தமிழ்நாடு இயல்பாகவே ஒரு அரசு யாருக்காக செய்கிறாங்க, எதற்காக செய்கிறாங்க, எப்போ செய்கிறாங்க, இதை 3த்தையும் கவனிக்கும். மக்கள் அதை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மக்களை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாங்க. ஓட்டுக்காக நம்ம ஏதாவது தூக்கி போட்டோம்னா அவங்க ஓட்டு குத்திடுவாங்க. மக்கள் முடிவு பண்ணது தான். இல்லம்தோறும் ஒரு திட்டத்தை கொண்டு போய் சேர்த்தாருங்க ஜெகன்மோகன் ரெட்டி. ஞாபகம் இருக்கா? ஆந்திராவில் இல்லம்தோறும் ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. துவச்சு போட்டாங்க மக்கள், துவச்சு எரிஞ்சாங்க. நீங்கள் திட்டம் தூக்கிட்டு அலையுதீங்க. மக்கள் என்ன பண்ண போகிறாங்க நீங்கள் பார்த்துட்டே இருங்க. அவன் வெறுப்பில் இருக்கான், அவன் கடுமையான கடனில் இருக்கிறான், பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்ட முடியல, பொண்டாட்டி தாலியை அடகு வைக்கிறான், பிள்ளைங்கள்லாம் கஞ்சா அடிச்சுட்டு நாசமாக போகிறானுங்கன்னா அதில் வேற பல மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியாமல் 1008 பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கு. இவங்க சும்மா இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறது, நாங்கள் கொடுத்துட்டோம், ஒட்டுமொத்தமாக மறுமலர்ச்சியாக மாறிடுச்சு. அது எப்படிங்க? போராடும்போது மாசு தான் தவறு பண்ணார், போராடும்போது சேகரபாபு தான் தவறு பண்ணார் அப்படின்லாம் பேசிடுறது. அப்புறம் நல்லது நடக்கும்போது ஸ்டாலின் அறிவித்தார், ஸ்டாலின் கொடுத்தார், ஸ்டாலின் சரிதான் ஏன் சொல்றீங்க? மாசு கொடுத்தாருன்னு சொல்லு, சேகரபாபு கொடுக்க மாட்டாரு, கொடுத்தாருன்னு சொல்லு. ஸ்டாலின் பேர் சொன்னாதான். அப்ப அது என்னது? இட்ஸ் அ பிராண்டிங் டெக்னிக். போராட விடு, அடித்த பிறகு அவங்களோட ஒரு கோவம் வரும். அந்த கோவம் வந்த பிறகு இவ்வளோ அடிச்சு நம்ம இது பண்ணி கூட ஐயா செஞ்சுட்டாரு பார்த்தீங்களா, அதாங்க நம்ம ஐயான்னு இவங்க ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும் நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு எதிராக போயிட்டு இருக்கு சார் கிரவுண்டு. இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் சொல்கிறீங்க சார். இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எதிராக போயிட்டு இருக்கு சார். அதனால தான் சார் இந்த பதற்றத்தை அறிவிச்சாங்க. பதற்றம் வந்துருச்சு. நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்கிறேன். சில முக்கியமான அதிகாரிகள்லாம் எதிர்க்க சிலரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்திருக்கிற ஒரு செய்தி. அதாவது எப்படின்னா, ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும்போதும் தெரியும் போது தான் சில பேரை போய் சந்திப்பாங்க. அது மாதிரி நடந்து கொண்டு வருவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. செய்வழி செய்தி தான், அதை நான் உறுதிப்படுத்த விரும்பலை, செய்வழி செய்தி தான். ஆனால் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அதிருப்தி இருக்குது, கிரவுண்டில் ஒரு அதிருப்தி இருக்குது, மிக கடுமையாக இருக்குது. நான் ஏன் தெரியுமா மீண்டும் மீண்டும் உறுதிட்டு சொல்கிறேன்? திமுக அலையன்ஸ் இன்டாக்டாக இருக்குன்னு ஒரு தோற்றம் இருக்குல்ல, கிரவுண்டில் அப்படி இல்லை. ஆனால் இங்கே யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, ஆனால் கிரவுண்ட் லெவலில் இன்டாக்டாக இருக்கிறான் எதிர்கட்சியில். இது யாராக வேணா இருக்கட்டும், அதிமுக பிஜேபியா, இன்டாக்டாக தான் இருக்கிறாங்க. பழனிசாமி அவரோட சுற்றுப்பயணத்திலையுமே பார்க்க முடியும், எல்லாத்துலையும் வேலை பார்க்குறாங்க, இணக்கமாக இருக்கிறாங்க, ஒரே மாதிரியான இடத்துல பயணிக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் அதிமுக தான் முன்னுக்கு காட்டுறாரு, பிஜேபியை எங்கே காட்டவும் காமிக்கிறாரு, மிச்ச இடத்துல ஒதுக்கி வச்சுட்டாரு. அவங்க தெரியும் தமிழ் அரசியல்னு தெரியும், அதை பண்ணுறாங்க. நாம் தமிழர் கட்சியா அவங்க வேலை தனித்து போட்டி, நான் களம் காட்டுறேன். அவன் இன்டாக்டாக இருக்காங்க, அவன் யாரும் எங்கேயும் நகர்ந்து போகலை. டிவிக்காவா ட்ரை பண்ணுறாரு, ஏதோ புதுசாக வராது ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இன்டாக்டாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்களே ஒழிய உள்ளுக்குள்ளே அவ்வளவு அசமத்துவம் இருக்குது. அதிமுகவில் ஓபிஎஸ் வருவாரா, டிடிவி வருவாரா, சசிகலா வருவாரான்னு எத்தனை டிபேட் நடத்திருப்பீங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரெல்லாம் கதறான். ஏன் ஒருத்தரோட டிபேட் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க?
காங்கிரஸ் கட்சி விலகுகிறதா, திமுக கூட்டணி உடைகிறதா, ஒரு டிபேட் நடத்துங்க பார்ப்போம். நடத்துங்க சார், ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஆனால் நடக்குது. அது ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு முக்கியமான முகம் தெரிந்த நிர்வாகிகளெல்லாம் எதிர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க கூட்டணி குறித்து. இன்னைக்கு மாணிக்கம் தகவல் சொல்கிறாரு, ஆட்சியகத்தில் பங்கு தாங்க வேணும்னு கேட்குறாரு. பேசுங்க பார்ப்போம். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது சார் சீட் ஷேரிங்கில். நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், சீட் ஷேரிங்கில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லை காங்கிரஸும் திமுகவும். இங்கே பிஜேபி என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கோ கம்முன்னு, அங்கே காங்கிரஸ் அப்படி கிடையாது. ஏன்னா காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவே கிடையாது. அதையும் நான் சொல்கிறேன். ஐ எம் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் காங்கிரஸ், பட் காங்கிரஸ் இல்லைன்னா திமுக ஆட்சியே கிடையாது. பட் மத்தியில் இருக்கிறதுக்கு காங்கிரஸ் தேவைங்கிற ஒரு நிலைப்பாட்டினால அதனால அவங்க வச்சிருக்கிறாங்க. அதாவது எல்லாமே ஒன்று தாங்க. காங்கிரஸோட மேலோட நினைக்கிறாமா, மேலோட யார் பேர் நான் சொல்ல விரும்பல, சரி, ஆனால் உண்மையில நினைக்கிறாங்க. பிஜேபி காங்கிரஸ் முக்து பாரத்னு நம்மளை வந்து ஒழிக்கிறான், திமுக நம்மளை கூடிய வச்சுட்டு ஒழிக்கிறான், இவ்வளோதான். அவன் வெளில நின்று அடிக்கிறான், அவன் உள்ளே வச்சா குத்துறான். ஸோ நம்ம வந்து தனித்து இயங்கணும். ஒன்றும் இல்லை, அவங்க ஓப்பனாக விரும்புறது விஜய் கூட போகணும். ஒருவேளை பிஜேபியும் ஏடிஎம்கே இல்லைன்னா இந்நேரம் அதிமுக போய் சேர்ந்துருப்பாங்க. அவங்க டெஃபினட்டாக போயிருப்பாங்க. ஏன்னா புருவன் ஓட் பேங்க் இருக்குது, ஈஸியாக கொலைட் ஆகிடும். அது அன்டெஸ்டட்னால ரொம்ப யோசிக்கிறாங்க தலைமையில். எல்லாரும் போயிருப்பாங்க, விஜய் கூட போயிருப்பாங்க. ஏன்னா விஜய் தானேங்க வந்து மார்க்கெட்டை போட்டு விற்கிறாரு. நான் ஆட்சியகத்தில் பங்கு தரேன், நான் ஆட்சியகத்தில் பங்கு தரேன், நான் பங்கு தரேன்னு கூப்பிடுறாரு. ஒருத்தர் போலியே, ஒருத்தரும் போலியே. உங்களுக்கு அப்புறம் ஏதாவது வாய்ப்புகள் மாற்றம் இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் அதனால தான் சொல்கிறேன், அதனால் இன்னொரு பாயிண்டை நான் முடிச்சிடுறேன். ஸோ காங்கிரஸ் வில் நாட் அலை வித் டிவிகே, டெஃபினட்டாக போகாது, 90% போகாது. அப்படி போகாததன் காரணமாக கிரவுண்டில் இருக்கிற ஓட்டு திமுக போகாது. இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். இந்த 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 டைனாமிக்ஸ் புரிஞ்சிருச்சுன்னா ஏன் திமுக பயப்படுதுன்னு தெரியும். கூட்டணி கட்சிகளின் ஓட்டுகள் திமுக கூட்டணிக்கு தொகுப்பாக போய் சேரல. விசிகாவோட ஓட்டு விசிகாவுக்கு விழும், திமுககாரருக்கு விழுமா? திமுக நின்னா விழுமா? காங்கிரஸ் கட்சிக்கார ஓட்டு காங்கிரஸ் கட்சிக்காரருக்கு விழும், திமுகவுக்கு விழுமா? சிபிஎம் ஓட்டு சிபிஎம்க்கு விழும், திமுகவுக்கு விழுமா? ஏன்னா இவங்க எல்லாருக்குமே 20% சுருகிருவீங்க. நீங்கள் மிச்ச இடத்துல நிற்க போகிறது யார்? மிச்ச எல்லா இடத்துலையும் உதயசூரியன் தான். ஓட்டே போட மாட்டா என்ன பண்ணுவீங்க? ஆனால் அதிகப்படியான தேர்தல் நேரங்களில் வந்து உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கணுங்கிற ஒரு அந்த நிர்பந்தம்லாம் வந்தால் கூட்டணி கொலாப்ஸ் ஆயிரும் சார். இந்த எலெக்ஷனில் கொலாப்ஸ் ஆயிரும். வாய்ப்புகள் பெரும்பாலும் இல்லை. ஸ்டாலின் வந்து நீங்கள் என்னதான் விமர்சனம் பண்ணாலும் அவர் கூட்டணி கணக்குகளில் வந்து கருணாநிதியை மிஞ்சிட்டார். நான் ஓப்பனாக சொல்கிறேன், 19 ஒரே கூட்டணி, 21 ஒரே கூட்டணி, 24 ஒரே கூட்டணி, 3மே வெற்றி கூட்டணி அமைச்சிருக்கிறாரு. பார்த்தீங்களா, இது கருணாநிதி செய்யாத சாதனை சார். ஸோ அலையன்ஸை எப்படி மிங்கிள் பண்ணுறது, எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு 3 தேர்தலில் பார்த்துட்டாரு. இந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகள் பார்க்க போகிறாங்க. எவ்வளவு நாள் தாங்க, அஜித் சொல்லுவார்ல, எவ்வளவு நாள் தான் நான் நல்லவனாக நடிக்கிறதுங்கிற மாதிரி அவங்கள வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு 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 பொசிஷனுக்காக. இப்போ காங்கிரஸில் இருக்கிற சீனியர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து அதிகாரம் வேணும், பவர் வேணும், அதனால் அமைதியாக இருப்போம். தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கட்சி வளரலையான்றான். இப்போ இவங்களுக்கு இல்லை 1000 பிரச்சனை. அப்போ ஏன் இந்த டேப்ஸை கொண்டு வராங்க? திருப்பி டாப்பிக்கே வருவோம். டேப்ஸ் ஏன் இப்போ பேசுகிறாங்க, கொண்டு வராங்கன்னா, அந்த ஓட் பேங்க்லாம் டைல்யூட் ஆகும்போது அரசு ஓட் பேங்க்கும் டைல்யூட் ஆச்சுன்னா ஆட்சி இழந்துருவாங்க. அப்போ அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது ஒரு கண் துடைப்பு நாடகத்தை நடத்தணுன்றதுக்காக தான் இதை பண்ணுறாங்கன்றது என் ஒப்பீனியனுங்க. என்னால் இந்த டேப்ஸை வந்து முழுசாக இந்த மக்களுக்கு, இந்த அரசுகளுக்கு தீர்வை கொடுக்கணும்னு நம்ப முடியலை, அது ஏற்றுக்கொள்ள முடியல. தேர்தலுக்காக அவங்க பண்ணுற ஸ்டண்ட்டு தான் நான் பார்க்குறேன் சார். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை சந்திப்போம். நன்றி ப்ரோ.